நெடுஞ்சாலைத்துறை, அதாவது முதல் ஓவர்ல இறக்கி விடுவாங்க கட்சியா இருந்தா, இப்ப லாஸ்ட் ஓவர்ல இறக்கி விடுறீங்க. நெடுஞ்சாலைத்துறை ஷார்ட்டா முடிச்சிடறேன் நான். 10 நிமிஷம். அண்ணன் காலையில் நெடுஞ்சாலை பத்தி நிறைய பேசிட்டாரு. கிட்டத்தட்ட 70,000 கிலோமீட்டர் இந்த துறையின் மூலம் பராமரிக்கும் மொத்த சாலையின் அளவு. இதை பத்தி தெரியும், டேட்டாஸ் எல்லாம் எல்லாருக்கும் தெரியும். இதுல முக்கியமா மாவட்ட இதர சாலைகள் 45,139 கிலோமீட்டர். இதுதான் இந்த அரசு போக்கஸ் பண்ண போது. பொதுவா நம்ம நீங்க டெல்டா மாவட்டம் போனீங்கன்னா தெரியும், சீர்காழியிலிருந்து இன்னொரு மாவட்டத்துக்கு போகும்போது பாத்தீங்கன்னா சிறு சிறு சாலைகள் தான் இருக்கும். ஒரே நேரத்தில் 2 பஸ் வரும்பொழுது பாத்தீங்கன்னா நிறைய இடத்துல இந்த பிரச்சனை இருக்கு. 2 பஸ் ஒரே இடத்துல போக முடியாது. அப்படி கிட்டத்தட்ட ஒரு 45,000 கிலோமீட்டர்ஸ் ரோட்ஸ் இருக்கு. இதை ஒரு ப்ராப்பரான இருவழி சாலை பாதையா மாத்துறதுக்கு தான் இந்த அரசோடைய முக்கிய கொள்கை முடிவு. இது ஃபுல்லா படிக்கணும் இருந்தேன், படிக்க முடியாது. இதை எல்லாமே அவை குறிப்பில் ஏற்றிருங்க, நான் கொடுத்துறேன். அப்ப என்னுடைய ஸ்பீச்சஸ் எல்லாத்தையும் முக்கியமான அறிவிப்புகள் நீங்க சொல்ல அறிவிப்புகள் கொடுத்துறேன். அறிவிப்புகள் போயிடலாம். அறிவிப்புகள் 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 போயிடலாம். அதுதான் சொல்ல நாளைக்கு போயிடலாமா? கொடுக்குறாங்க, கொடுப்பா. நெடுஞ்சாலைத்துறை ஒரு மாநிலத்துடைய வளர்ச்சியில முக்கியமான துறை. முக்கியமாக ஒரு பொருளாதாரம் முன்னேறணும்னா இண்டஸ்ட்ரி ஆகட்டும், இல்ல விவசாயத்துடைய உற்பத்திக்காகட்டும், ரியல் எஸ்டேட்டோடைய வளர்ச்சி ஆகட்டும், நெடுஞ்சாலைத்துறை தான் ஒரு முக்கியமான துறை. அதற்கான அறிவிப்பை நான் இங்க கொடுக்கிறேன். முதல் அறிவிப்பு, சென்னை, கோயம்புத்தூர் மற்றும் தூத்துக்குடியை இணைக்கும் தொழில் தட விரைவுச்சாலை உருவாக்கப்படும். சென்னை கன்னியாகுமரி 8 வழிச்சாலை, சென்னை நுழைவு வழித்தட சந்திப்புகளை மேம்படுத்துதல், திருச்சி கரூர் தேசிய நெடுஞ்சாலை விரிவாக்கம் மற்றும் கிளாம்பாக்கம் செங்கல்பட்டு உயர்மட்ட சாலை உள்ளிட்ட தேசிய நெடுஞ்சாலை திட்டங்களை விரைவுபடுத்த நடவடிக்கை எடுக்கப்படும். சென்னை கன்னியாகுமரிய இப்ப 4 லேன் இருந்து 6, 8 லேனா ஆக்கணும். ஏன்னா ஒரு ப்ராஜெக்ட் பண்ணா குறைஞ்சபட்சம் அடுத்த 40 வருஷத்துக்கு நம்ம அதே ரோட திருப்பியும் 4 வழியிலிருந்து 6 வழி, 6 வழியிலிருந்து 8 வழி ஆகும் பொழுது அதுக்கான பணி சுமையும் சரி, பொருளாதார ரீதியான பட்ஜெட்டும் சரி அதிகமாகுது. 8 வழி சாலை ஆக்குவதற்கான டிபிஆர் ஒர்க் ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணப்பட்டிருக்கு. சென்னை மாமல்லபுரம் புதுச்சேரியை இணைக்கும் கடல்வழி உயர்மட்ட சாலை தொடர் மும்பை நவி மும்பை கடல் இணைப்பு சாலை போன்று கட்டம் கட்டமாக உருவாக்கப்படும். சென்னை மாமல்லபுரம் புதுச்சேரி மும்பை மாதிரி ஒரு ப்ராஜெக்டை கொண்டு வரணும்னு நினைக்கிறோம். முதலமைச்சரின் பாதுகாப்பான சாலைகள் இயக்க திட்டத்தின் கீழ் ரூபாய் 500 கோடி மதிப்பீட்டில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்துடன் கூடிய கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தி போக்குவரத்து விதிமீறல்களை கண்டறிதல், சாலை பாதுகாப்பு பணிகள், நெடுஞ்சாலை அவசர சிகிச்சை மையங்கள் மற்றும் சாலை பாதுகாப்பு கண்காணிப்பு குழு ஆகியவற்றை உள்ளடக்கி செயல்படுத்தப்படும். இது முக்கியமான பாயிண்ட். இதை பத்தி ஒரு 2 நிமிஷம் சொல்லிடுறேன். இந்தியாவிலேயே அதிகமான உயிரிழப்பு தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 18,000 பேர் ஒவ்வொரு வருஷமும் சாலைகள்ல ஆக்சிடென்ட்னாலேயே கிட்டத்தட்ட 18,000 பேர் இறக்குறாங்க. நம்ம கொரோனா காலத்துல இறப்ப பார்த்தோம். பல்வேறு நோய்கள் வரும்பொழுது அதை பத்தி அதிகமா பேசியிருக்கோம். டெங்கு வரும்பொழுது பேசுவோம். ஆனா ஒவ்வொரு வருஷமும் 18,000 பேர் நம்மளுடைய சாலைகள்ல விபத்துகள் இறந்துட்டு இருக்காங்க. இது குறையவே இல்லை, ஒவ்வொரு வருஷமும் அதிகமாயிட்டே தான் இருக்கு. இதற்கு இந்த சட்டமன்றம் சரி, சட்டமன்ற அனைத்து உறுப்பினர்களும் சரி, எல்லோரும் சேர்ந்து மாண்புமிகு முதலமைச்சர் கிட்ட இதை தனி பிரசன்டேஷன் கொடுத்து ஒப்புதல் வாங்கிட்டோம். கடுமையான சட்ட விதிகள் மூலம் நாம் உருவாக்கணும். நம்ம
6 வழி சாலைகள், 4 வழி சாலைகள், ஸ்டேட் ஹைவேஸ், நேஷனல் ஹைவேஸ்னு பேசிக்கிட்டே இருக்கிறோம். ஆனால் ஒரு சாலை உருவாக்கின பிறகு சாலை பாதுகாப்புக்கான செலவு இது வரைக்கும் நம்ம செஞ்சதே கிடையாது. செய்ய வேண்டிய காலகட்டத்தில் இருக்கும். அதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்லிடுறேன். கோயம்புத்தூர் பார்டரை தாண்டி கேரளா போகும்போது நம்மளுடைய ஓட்டுநர், நம்மளுடைய டிரைவர் கரெக்டா பார்டருக்குள்ள போகும்போது சீட் பெல்ட் போடுறாரு. வண்டியோட ஸ்பீட் லிமிட் வந்து 80-90 மேல போறது இல்லை. ஏன்னா கண்காணிப்பு கேமராக்கள் ஒவ்வொரு 50 மீட்டர்லயும் கண்காணிப்பு கேமராவுக்கு இருக்கு. அதிகமான ஸ்பீடு போட்டீங்கன்னா பெனால்டி வந்துட்டே இருக்கு. அது லாரியா இருக்கட்டும், பஸ்ஸா இருக்கட்டும், இல்ல 2 வீலரா இருக்கட்டும், இல்ல காரா இருக்கட்டும், உடனடியாக ஃபைன் வந்து கேரள அரசால போடப்படுது. சோ ரோட்ல காரோ பஸ்ஸோ லாரியோ போகும்போது டிரைவருக்கான விழிப்புணர்ச்சியை கடுமையான சட்டங்கள் மூலமா கொடுத்திருக்காங்க. ஆனா நம்மளுடைய ரோட்ல அதிகபட்சமா 180 கிலோமீட்டர், 160, 140, 120 நம்ம வந்து ஸ்பீட் போயிட்டு இருக்கோம். நம்மளே இங்க நிறைய பேர் போயிருப்போம். ஹைவேஸ்ல, நேஷனல் ஹைவேஸ்ல 100 கிலோமீட்டருக்கு மேல ஸ்பீட் போக கூடாது. ஸ்டேட் ஹைவேஸ்ல 80 கிலோமீட்டருக்கு மேல ஸ்பீட்ல போக கூடாது. இதுதான் சட்டம். இந்த சட்டத்தை மாண்புமிகு முதலமைச்சர் கடுமையாக அமல்படுத்த சொல்லியிருக்கிறார். இன்றையிலிருந்து 6 மாசம் டைம் கொடுக்க சொல்லியிருக்கார் மாண்புமிகு முதலமைச்சர். 6ல இருந்து 8 மாசம் 2027 இருந்து கேரளா போல தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 70,000 கிலோமீட்டர் மட்டுமல்ல, அனைத்து நேஷனல் ஹைவேஸ், ஸ்டேட் ஹைவேஸ் எல்லா ரோட்லயும் கேமராக்கள் பொருத்தப்பட்டு நம்மளுடைய உயிர் சாலைகள்ல ரோட்ல வண்டி ஓட்டுனதுக்காகவே நடந்து போறவங்க, பைக்ல போறவங்க நிறைய பேர் இறந்துட்டே இருக்காங்க. ஒரு உயிர் கூட போகாம வரக்கூடிய காலங்கட்டத்தில் கடுமையான செய்தி. கேரளால சக்சஸ் ஆயிருக்கு. 5%, 7% டிக்ரீஸ் ஆயிருக்கு. இறப்புகள் டிக்ரீஸ் ஆயிருக்கு. நம்மளோட எடுத்த லேட்டஸ்ட் சர்வே இதுதான். கடைசி 90 நாட்கள்ல நாங்க அனலைஸ் பண்ணிட்டு இருந்தோம் இந்த டிபார்ட்மெண்ட்ல. சோ முதல் வேலையா சாலைகளை புதுசா உருவாக்குறது ஒரு புறம் இருந்தாலும் 70,000 கிலோமீட்டருக்கு மேல இருக்கக்கூடிய இந்த சாலைகள்ல நம்மெல்லாம் முக்கியமா அரசியல் இருக்கக்கூடியவங்க எல்லாரும், நம்ம மட்டும் இல்ல, சாலைகளை தான் பெரும்பங்கு. ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 7 மணி நேரம் 8 மணி நேரம் நம்ம வந்து நம்ம ரோட்ல நம்மளும் போயிட்டு இருக்கோம். அப்ப ஒரு பக்கம் லிக்கர்னால டிரைவிங் ஒண்ணு, இன்னொரு பக்கம் ஹை ஸ்பீட், இன்னொரு பக்கம் சாலை விதிகளை மதிக்காம இருக்கிறது. அப்ப இதை கண்காணிக்கணும்னா தமிழ்நாடு முழுவதும் அனைத்து சாலைகளும் கேமராக்கள் ஏஐ மூலம் பொருத்தப்பட வேண்டும். அதை கடுமையான சட்டங்கள் மூலம் பெனால்டி போட்டு வசூலிச்சாதான் ஒவ்வொரு வாகன ஓட்டுநர்களுடைய ஓனர்ஸ் கரெக்டான ஒரு அவேர்னஸ் கொண்டு வர முடியும். இதை அடுத்த 2027 இருந்து கடுமையான சட்டங்கள் மூலம் நம்ம அமல்படுத்த போறோம்ங்கிறத நாங்கள் இங்க பதிவு பண்ணிக்கிறோம்.